ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேங்க்கில் வந்து நம்ம தங்க நகையை வந்து அடகு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோல்டு காயின் வந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் 1 பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த 1 பவுனுக்கான அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பவுன் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பவுன் வச்சாதான் நம்மளுக்கு 1 பவுனோட அமௌண்ட்டே வந்து இப்போ வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு லாஜிக்கு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்ன விஷயமா வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ரொட்டீன் 3 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் தாராளமாக வந்து நகை வாங்குறப்ப நகையோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ 3 மாதத்தில் நம்மளுக்கு ஒன்றும் வந்து பெருசாக வந்து நம்ம ஒன்றும் லாஸ் ஆகிடாது. இது வந்து ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த கோல்டு நீங்கள் தங்க காயின் வந்து வாங்குறீங்க இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே நீங்கள் சஸ்டெயினபிளாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ வச்சுருக்கணுன்னா மினிமம் வந்து ஒரு 5 இயர்ஸ் வச்சா போதும். சரிங்களா, நீங்கள் வந்து அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இம்மீடியட்டாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லாபமே வந்து தராது, நஷ்டமாக தான் தரும். ஏன்னா ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி வந்து போட்டிருப்பாங்க. மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ அது ப்ளஸ் நம்ம வந்து வட்டி கட்டியிருப்போம் இல்லையா, ஸோ நகையை வச்சு தானே பேங்க்கில் தங்க நகையை வச்சு தானே நம்ம வாங்குகிறோம். ஸோ அதுக்கு வந்து வட்டி கட்டியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லாஸ் தரும். ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சமாக ஒரு 2.5 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வந்து நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அந்த காயினை வந்து எக்காரணத்தை கொண்டு போய் நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்கும்போது தான் அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம அதை பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் நம்ம ஒரு 1000 ரூபாவோ 500 ரூபாவோ கிடச்சாலுமே வந்து ஆப் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இஎம்ஐ வந்து லோன் எடுத்துகிட்டு கோல்டு லோனை வந்து எடுத்துகிட்டு இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி. இஎம்ஐனா நம்ம ஒன்றும் இல்லை, ஆப் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஆப்பில் தான் வந்து நான் வந்து டக்குன்னு ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கிடச்சா கூட கடகடன்னு கட்டி நான் ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ செட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் இதே மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ இதை தவிர நம்ம வந்து பெரிய பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஸோ பெரிய விஷயம்னா நம்ம லேண்ட் வாங்குகிறோம், இல்லை வீடு கட்டுறோம். காருன்றது மேண்டேட்ரி கிடையாது. காருக்கு வந்து நம்ம நிறைய காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கார் வாங்க வேண்டாம். சரிங்களா, காரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதெல்லாம் வந்து போதும் அப்படின்றத மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது தான் நம்ம கார் பக்கமே வந்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஜுவல் வந்து 1 செட்டு 2 செட்டு சைமல்டேனியஸாக நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி காயினும் வந்து வாங்கி வைக்கிறோம். ஸோ காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா வந்து சேல் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல கடையாக வந்து நான் தரமான பொருளாக வந்து நீங்கள் வாங்கி வைங்க. சரிங்களா, நான் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காயின் வந்து நீங்கள் வாங்கி வைக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5000 ரூபாய்க்கு தாங்க நான் லாஸ்ட் இயர் வந்து கட்டினேன். இப்போ டபுள் த அமௌண்ட் போகுது. ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா டபுள் அமௌண்ட்டாக போகுது. இது என்னால் வந்து 9500 9800 10,000 தொற்றும் போல இருக்க ஒரு கிராமே வந்து தங்கமே வந்து வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ 75,000 73,000 அந்த மாதிரி விற்குது ஒரு பவுன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 லட்சம் தொடும் போல் இருக்குது. அப்போயும் வந்து வாங்கி விற்கிறவங்களோட இது வந்து கம்மி ஆகலை. ஸோ வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் ஏன் நம்மளும் ஒருத்தராக வந்து இருக்கக்கூடாது? ஸோ கோல்டுன்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். நம்ம வந்து பைக்கு, அப்புறம் லேண்டு, காரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற மாதிரி கோல்டையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பாருங்கள். ஸோ யூசேஜுக்கும் நம்ம வந்து நீங்கள் அப்படி இல்லை எனக்கு காயின் வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து கோல்டை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செகண்ட் ஹேண்டாக தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஜுவல்ஸாக வாங்குறப்ப நிறைய வந்து மைனஸ் ஆகும். இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் காயின் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து தங்க நகையை வச்சு காயின் வாங்குறப்ப உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்க மாட்டுறாங்க. ஸோ என் ஹஸ்பண்டும் அப்படி தான், கோல்டு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அவருக்கு. ஸோ இவ்வளோ அமௌண்ட் விற்குது, எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு 1 கிராம் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஒரு சிறுதுளி தான் வந்து பெரும் வெல்லும் அப்படின்றதுனால ஸோ அவரு வந்து 1/2 பவுன் 1 பவுன்லாம் வந்து
அவ்வளோக்கு விலை கொடுத்து எதுக்கு வாங்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நான் வந்து சின்ன சின்னதாக சரி 1 கிராம் இல்லைனா வந்து 1/4 பவுன் 1/2 பவுன் இந்த மாதிரி வாங்கணும்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கெலாம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில்